வணக்கம். நம்மளுடைய வீடியோஸில் வாரம் ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃபன்னியான டாபிக் பார்க்குறோம். இந்த வாரம் ஃபன்னின்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தகவலாக தான் எனக்கு பட்டுது. தலைப்பு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம வழக்கமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழற தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய முந்தைய தலைமுறை அங்கே போயிருப்பாங்க. அங்கேயே இவங்க தமிழ் சார்ந்த குடும்பங்களாக இருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்சது. அப்படி இல்லாமல் இங்கேருந்து வேலை வாய்ப்புகளுக்காகவும் வேறு தொழில்களுக்காகவும் போகிறவங்க இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ நம்ம பார்க்குறது நம்மளுடைய எதிரி நாடுனா இப்படி சொல்கிறதாலும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். பாகிஸ்தானை நாம் எதிரி நாடாக நினைக்கலனாலும் அவங்க நமக்கு ஆப்போனண்ட்டாக தான் இருக்காங்க. சைனா, ஸ்ரீலங்கா இவங்களும் நமக்கு எதிராக இருந்தாலுமே இந்தியா எப்பவுமே வேர்சஸ் பாகிஸ்தான் தான். இது நமக்கு தெரியும். நம்மளுடைய தாய்நாட்டிலேருந்து பிரிஞ்சு போனது தான் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் தமிழ் கம்யூனிட்டி இன்றளவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவலாகப்பட்டது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னால் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா அவர் மகாத்மா காந்தி கிட்ட போட்டுக்கிட்ட ஒரு ட்ரீட்டியின்படி அவர் முஸ்லீம்களை மட்டும் பிரித்து தனியாக ஒரு நாடு அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்போம். ஸோ அப்போது அந்த டைமில் ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக ரொம்ப ஃபேமஸாக இருந்த 2 பாகிஸ்தான் நகரங்கள் லாகூர் அண்ட் கராச்சி. இந்த லாகூர்லேயும் கராச்சியிலையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் தமிழ் பாப்புலேஷன் அப்போ இருந்தாங்க. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது அந்த சிந்து சமவெளி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பஞ்சாப் அந்த ரீஜன், சிந்து ரிவர் ஃப்ளோ ஆகிற அந்த ரீஜன், அங்கே தான் நாகரிகம் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சிந்து சமவெளியில் பேசப்பட்ட மொழியே தமிழ் தான் அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த காலத்திலேருந்தே அங்கே தமிழ் பாப்புலேஷன் அங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. இப்போ இன்னைக்கு தேதி இந்த 2018 வரைக்கும் இன்றைக்கும் அங்கே தமிழர்களுடைய ஆளுமைன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பாப்புலேஷன் ஒரு சின்ன கம்யூனிட்டியாக அவங்க அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்ப்போம். கராச்சி அப்படிங்கிற சிட்டியில் மெட்ராஸ் பரா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. இது ஒரு முகாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக முகாம்னா அகதி முகாம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ பொதுவாக தமிழ் அகதிகள் முகாம் அப்படின்னாலே இலங்கை தமிழர்களை தான் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் நடக்குது. ஸோ பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது தமிழ்நாட்டிலேருந்து போன முஸ்லீம் ஃபேமிலிஸ் இன்றளவும் அங்கே போய் தமிழில் பேசிக்கிட்டு பேச்சு வழக்கில் அவங்களுக்குள்ள தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது கிடைக்கிற தகவல். அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முஹாஜிர் அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஒரு சிறிய அளவில் தமிழ் ஹிந்து ஃபேமிலிஸும் தமிழ் ஆர்சி ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 தமிழ் குடும்பங்கள் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. பாகிஸ்தானில் ஹிந்துஸ் இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுற டைமில் தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு தலம் பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா எனக்கு பட்டுது. ஸோ மெட்ராஸ் பரா அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். மெட்ராஸ் பரா இஸ் அ நெய்பர்ஹுட் வேர் தமிழ்ஸ் லிவ் டில் டேட். இன்றைக்கும் பாகிஸ்தானில் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் மெட்ராசி பரா. மதராசின்னா தெரியும் இல்லை, தென்னிந்தியன், சவுத் இந்தியன், தமிழன், நார்த் இந்தியா. நம்ம ஆந்திராவை தாண்டிட்டோம்னாலே நம்மளை மதராசின்னு தான் சொல்கிறாங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே. ஸோ அதே தான் மதராசி பரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஜின்னா காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜுக்கு பிஹைண்ட் நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய ஒரு லொக்காலிட்டி. இங்கே தமிழ் பேசுகிற பாப்புலேஷன் இன்றளவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வந்த கருத்து. இன்னொரு 2-3 விஷயம். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டராக இருந்த அவருடைய டீச்சரு ஒரு தமிழர் தான், ஆனால் அவர் இலங்கை தமிழர். அது மாதிரி நமக்கு நல்லா நம்ம சமகாலத்தில் நம்ம பார்க்குற ஒரு அரசியல்வாதி மணிசங்கர் ஐயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவே பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மணிசங்கர் ஐயர் காரைக்காலை சேர்ந்தவர். இங்கே அந்த மணிசங்கர் ஐயர் பிறந்தது லாகூரில். அந்த மாதிரி அப்போது இந்தியா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் இந்தியா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு நாடாக இருந்த காலத்தில் அங்கே அவர் பிறந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் அப்போது பாகிஸ்தான்லேயும் தமிழினுடைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்றுகளாக இருக்காங்க. பட் இன்றைக்கும் அங்கே ஒரு கோவில் மரிப்பதா டெம்பிள், தமிழ் டெம்பிள், மரிப்பட்டா MARIPATA மரிப்பதா தமிழ் டெம்பிள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது பிற மதத்தவரால் அது டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. பட் தமிழர்கள்
ஒரு எதிரி நாட்டில் போய் மைனாரிட்டி பாப்புலேஷனாக வாழ்ந்து அவங்களுக்குன்னு ஒரு வர்ஷிப் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து இங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி அவங்க இலங்கை தமிழர்களாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன குடும்பங்கள் இன்றைக்கும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு வித்தியாசமான விஷயமா பட்டது. அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிமிலர் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ்னு கூகுள் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.